ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க தேவா. என்னடா இவன் நான் தான் தேவான்னு சொல்லுவீங்கன்னு நீங்க நினைப்பீங்க. எல்லாருக்கும் தெரியும், தேவா ஜீவா இந்த ரெண்டு சின்ன பசங்க இன்ஸ்டாகிராம் ஒரு செலிபிரிட்டின்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த ரெண்டு பசங்க போய் நேற்று முதலமைச்சரை போய் பார்த்து சந்தித்து பேசிட்டு வந்திருக்காங்க. அந்த காணொளி நேற்று ரிலீஸ் பண்ணி அதுதான் இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியா ஃபுல்லாவே சர்ச்சையை பரபரப்பும் ஏற்படுத்திச்சு. அப்படி என்ன பரபரப்பு ஏற்படுத்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் அவர்கள் அந்த சின்ன பசங்க கூட ஒரு ரீல்ஸ் மாதிரி பண்ணி வீடியோ போட்டிருக்காங்க. அது கூட நீ திருக்குறள் சொல்லுப்பா அதெல்லாம் உட்காந்து பேசி முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட் முதலமைச்சர் சொல்லி அனுப்புறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மு.க.ஸ்டாலின் அவர்கள் அந்த சின்ன பசங்களை பார்த்து நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. என்னடா நல்லா படிக்கிறாங்க, இது நல்லதுதான் இருக்குது, என்னடா அப்படி கெட்டது இருக்குன்னு நீங்க கேட்பீங்க. இல்ல இருக்குது. அதாவது அரசு பள்ளியில தரமான ஒரு கல்வி என்பது இன்னும் கிடைக்கல. அது மட்டும் இல்லாம எங்க பார்த்தாலும் போதைப் பொருட்கள், சின்ன பசங்க ஸ்கூல் படிக்கிற பசங்க தான் போதைப் பொருட்கள் யூஸ் பண்றாங்க. இந்த லட்சணத்துல எப்படி பசங்க நல்லா படிப்பாங்க? இது ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு முதலமைச்சர் ஒரு அரசியல் தலைவரா இருந்தா அது பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஏதோ அவர் ஓட்டுக்காக பண்றாங்க. ஒரு முதலமைச்சர், அந்த முதலமைச்சருக்கு ஒரு பவர் ஒன்று இருக்குது, அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அதை ஒரு ரீல்ஸ் ரெண்டு பசங்க, அந்த பசங்க மேல தப்புலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அது அவங்க ஒரு என்டர்டைன்மெண்ட், அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல விதமா அதை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பசங்களை குறை சொல்ல முடியாது. அவரு நல்லா படிங்கன்னு அந்த வீடியோல சொல்லி முடிக்கிறாரு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு இக்கு வைக்கிறாரு, நல்லா படிங்கப்பான்னு. இதுவே எக்ஸாம்பிளுக்கு கர்நாடகால 16 வயசு பசங்க சோசியல் மீடியா யூஸ் பண்ண முடியாது. 16 வயசுக்கு மேல இருக்கவங்க மட்டும் தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும் அங்க. அதே மாதிரி தெலுங்கால பாத்தீங்கன்னா, ஆந்திராவில பாத்தீங்கன்னா 13 ஏஜ் பசங்க வரைக்கும் யூஸ் பண்ண முடியாது சோசியல் மீடியா. அதுக்கு மேல இருக்கவங்க தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இது மாதிரிலாம் இருக்கிறாங்க மற்ற ஸ்டேட்லாம். ஆனா நம்ம தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்க பார்த்தாலும் சின்ன பசங்க கையில போதைப் பொருட்கள், இந்த லட்சணத்துல பசங்க நல்லா படிக்கணும்னா எங்க படிப்பாங்க? ஒரு கரெக்டா ஒரு ஃபெசிலிட்டிஸ் இல்லை கவர்மெண்ட் ஸ்கூல்ல. கரண்ட் எஜுகேஷன், வேல்யூவான எஜுகேஷன் கிடையாது. பசங்க எப்படி வளரணுன்றதே இங்க இல்லை. சரி, இதுக்கெல்லாம் தமிழக அரசு மட்டும் தான் பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படி சொல்றதில்ல. பேரண்ட்ஸும் ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பா எடுத்துக்கணும். அதை தாண்டி ஒரு ஸ்டேட், ஒரு முதலமைச்சர் அடுத்த ஜென்ரேஷனை எப்படி உருவாக்கணும், எந்த விதத்துல நல்லபடியா உருவாக்கணும் ஒரு இருக்குது, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதை முதலமைச்சரும் கடைப்பிடிக்கணும், பேரண்ட்ஸும் கடைப்பிடிக்கணும், நம்மள மாதிரி பொதுமக்களும் கடைப்பிடிக்கணும். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். இன்னைக்கு 4 மணிக்கு வேற எலெக்ஷன் டேட் அறிவிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது என்ன ஏதுன்னு கண்டிப்பா 4 மணிக்கு மேல பார்ப்போம். நான் உங்கள் குருப்படையாச்சு.